எல்லாருக்கும் எனது அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இதுதான் வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியமே. அதுதான் நீங்க சிறப்பாக நம்மளுடைய ஆரம்பிக்கிறது நியாயம், நீதி, தர்மம் என்ற நிலையில செயல்பட்டு கொண்டிருக்கிறதாக எப்பொழுதுமே எதிரிலுமே நமக்கு வெற்றி என்பது நிச்சயம். அதாவது வாழ்க்கையில நீங்க பார்த்தீர்கள் என்றால் பழைய, அதாவது நம்மளுடைய சமய அடிப்படையில் நீங்கள் பார்த்தாலும் கூட எல்லாரையும் சொல்ல முடியாது. மக்கள் அந்த காலத்து தொட்டே, நான் சொல்றது 1000 ஆண்டுகள் முன்னையிலிருந்து இதுவரை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா குறைச்ச வருடம், மற்ற ஒரு 150-200 வருடங்களுக்கு முன்னால் எடுத்துக்கொள்வோமே, அப்படி பார்த்தீங்கன்னா கூட யாரையுமே எந்த சித்தர்களையும் சரி, உண்மையான நிலையில் உள்ளவர்கள், சித்தர்கள், யோகிகள், மகான்கள், துறவிகள், வாழ்க்கையில நமக்கு எதுவுமே கிடையாது, பொது நலம் தான் என்று வாழ்ந்தவர்கள் கூட யாருமே விட்டு வச்சதே இல்லை. அவர்களையே தூக்கி பல விதமான நிலைக்கெல்லாம் கொண்டு போய் அதன் பிறகு பல காலங்கள் கடந்து, பல வருடங்கள் கடந்து பிறகு கூட அதன் பிறகுதான் வெளியே வந்தவர்கள் கூட இருக்கின்றார்கள். ஆக குருவுக்கு ஏற்படுகின்ற இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இது அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது இது சர்வசாதாரணமான ஒரு விஷயம். ஆக சுவாமி விவேகானந்தர் சொன்னது போல் எதையுமே போராடி முடி, எதிர்த்து நின்று போராட அப்படின்னாரு. அதை தான் நாம் இப்போது நம்ம செய்து கொள்ள செய்ய வேண்டிய எதையுமே போராடி வெற்றி பெற வேண்டும். அந்த வெற்றி, போராட்டத்துக்கு ஏற்ற வெற்றி நிச்சயம் நமக்கு இறைவன் அருளால் எல்லோருக்குமே கட்டாயம் கிடைத்து ஆக வேண்டும். நடப்பதெல்லாம் நன்மைக்காகவே என்பதை நாம் முதலில் உணர்ந்து கொண்டோமானால் என்றுமே நமக்கு மகிழ்ச்சி என்பது நிலையானதாக அமையும். வாழ்க்கையில எல்லோருக்குமே என்ன ஆசீர்வாதத்தாலும் ரத்திஸ்ரீ சுந்தரி அவர்களின் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரும் எல்லோருக்கும் உண்டு. எல்லோரும் வாழ்க்கையில எப்பொழுதுமே மகிழ்ச்சி 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 வெற்றி என்ற எண்ணத்துக்கு எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம்.